இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் மகமாறி இருக்கிற உன் மேல இந்த பாம்போட நிழல் படக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அதான் அனுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டி, 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 பூமி, என்னாச்சுமா? ஏமா அழற? ஆண்டி போயிட்டாங்களா அங்கிள்? அவங்க இவ்ளோ நேரம் எனக்கு எவ்வளவோ சேவை பண்ணாங்க. நான் தான் அனுப்பி வைக்க சொன்னேம்மா. அவங்க யாருமா உனக்கு சேவை பண்றதுக்கு? இங்க பாரு, உன் அம்மா மாதிரி அபூர்வா இருக்கா. அபூர்வா உன்னை பக்கத்துல இருந்து பாத்துப்பா. ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டீங்க? சாகர நிலைமையில கிடக்கிறவளுக்கு நான் சேவை பண்ணணுமா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எனக்கு வயிறு வலி கால் வலின்னு நான் வீட்லயே இருந்திருப்பேனே. அண்ணா, பூமிக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்லல்ல. அவ ஹாஸ்பிட்டல்ல குணமாகிட்டு தான் இருக்கா. நீ இப்படி டல்லாவே இருந்தனா வீட்ல எல்லாருக்கும் மேல டவுட் வந்துடும். அவ வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உள்ள வலிய வச்சுட்டு என்னால வெளியே சிரிக்க முடியாது. அத்தை, அத்தை, என்னம்மா? பூமிக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையாம்மா. உங்க அண்ணனும் அண்ணியும் பூமியை பார்க்க போயிருக்காங்க. அவங்க வந்தாதான் அவ எப்படி இருக்கான்னு தெரியும். சரி, நீ என்ன வீட்ல இருக்க? ஹாஸ்பிடல் போய் பார்க்கலையா? அண்ணா போயிட்டு வந்தா அம்மா. என்னங்க நீங்க வீட்ல இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். பூமி எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து தானே பாத்துக்கணும். என்ன மீரா, பூமியை பாத்துக்கணும்னு ஒரே வார்த்தையை புடிச்சுக்கிட்டு சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னதான் ஆச்சு? அதான் நானும் கேக்குறேன் அத்தை. நம்ம எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? என் பொண்ணுக்கு கல்யாணான வீடு மாதிரியா இருக்கு இது? பூமிக்கு கஷ்டம் வந்துடுச்சுங்கிறதுக்காக எல்லாரும் பூமி பூமின்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அவளை போய் அங்க பாக்கணும்னு உங்க யாருக்காவது தோணுச்சா சொல்லுங்க? நீதான் இருக்கல மீரா. அததான் நானும் சொல்ல வரேன். இந்துவுக்கு யாருமே இல்லாத மாதிரி நான் மட்டும் தனியா போயிட்டு வந்தேங்க. அவங்க ஆச்சாரப்படி சாந்தி முகூர்த்தம் அங்கேயே நடந்ததுனால நல்லதா போச்சு. அதே ஒருவேளை இங்க நடக்கிறதா இருந்தா பூமிக்கு குணமாகற வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு சொல்லிருப்பீங்கல்ல. மீரா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? பூமியை கேரிங்கா பாத்துக்கிறது தப்பா? அப்படிலாம் இல்லங்க. நமக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்தது தப்புன்னு தான் சொல்றேன். பூமிக்கு இருக்கிற மதிப்பு என் மூத்த பொண்ணு இந்துக்கு இங்க இல்லன்னு சொல்ல வரேன். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. இருங்க, மடி நானும் மீரா, பூமி தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட மீரா. நீயே முகூர்த்த தேதியை தள்ளி போடலான்னு சொல்லுவ. மச்சா, மாமா மாமா, பூமிக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கா? டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பிந்து கிட்ட சொல்லி ஒரு ரூம் ரெடி பண்ண சொல்லு. சரிங்க மாமா, நானும் போய் பிந்துக்கு ஹெல்ப் பண்றேன். சரிப்பா. மாமா, ஹாஸ்பிட்டல்ல பூமியை சரியா பாத்துக்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா போட்டுமா? நீ ஆம்பளை பையன், ஒரு பொண்ணை எப்படி அவனால பாத்துக்க முடியும்? அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்காக உன் அத்தையை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க.
பூமியோட பழப்பு இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாவே முடிஞ்சிரும். பூமி முகத்து மேல ஏதாவது ஒரு தலகாணியை வச்சு அமுக்குனாலும் அமுக்கிடுவா. விடிஞ்சதும் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரும் ஒப்பாரி வைக்கணும். யாராவது பாம்பு கிட்ட போய் கீரிய விட்டுட்டு வருவாங்களா? ஐயோ, என்ன பண்றது மம்மி, தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு தூக்கம் வர மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஆக்டிங் சூப்பரா இருக்குல்ல? என்னடி என்ன காமெடி பண்றியா? இங்க இருக்கிறது நம்ம 2 பேர் தான். உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? நீங்க தான் இருக்கீங்கல்ல மம்மி, எதுக்கு பயப்படணும்? நான் உன்னுடைய சாவடி. பயந்துதான் ஆகணும். ஐயோ, நீங்க செம்ம காமெடி பண்றீங்க போங்க. அதனாலதான் தலகாணி வச்சு அழுத்தி காலி பண்ணிடலான்னு பாத்தீங்களா? நான் தான் ஹிண்ட் குடுக்கறேன்ல, உங்களுக்கு புரியலையா மம்மி? அங்க பாருங்க, கேமரால இருக்கு. எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? அதோ அங்க. சுட சுட பால் குடிச்சா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். பால் எடுத்துட்டு வரீங்களா? அந்த பிளாஸ்க்ல நல்ல சூடா காஃபி இருக்கு கண்ணா. அத குடிச்சிட்டு நிம்மதியா தூங்க ஊத்தி தரட்டுமா? ம்ஹும். எனக்கு காஃபி வேண்டாம், பால் தான் வேணும். பால் தான் வேணும், எனக்கு பால் தான் வேணும். பால் தான் வேணும். Stop பால் it. குடிக்கணும். அதாவது இந்த ராத்திரியில பால் எங்க கிடைக்கும் தங்கம்? ப்ளீஸ் ப்ளீஸ்மா எழுந்துக்கோ, அந்த காஃபியை கொஞ்சம் குடிச்சிரு. அது உன்னோட ப்ராப்ளம் அபூர்வா. நீ தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க போய் வாங்கிட்டு வருவியோ எனக்கு தெரியாது. எனக்கு பால் தான் வேணும். இந்தா குடிமா. குடிக்க வைங்க. சரி சரி, இந்தா.